நம்ம வீடியோவில் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் சம் தான் நான் எடுத்திருக்கேன். சம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 45. இது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்லேருந்து எடுத்திருக்க சம் தான் இது. ஸோ டிப்ளீஷன் மெத்தடில் டிப்ரிஷியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சம் ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் லீஸ்ட் ஆன் 1/1/2013 on mine for rupees 5 lakh. It was estimated that the total quantity of mine 1 lakh tons. The annual output was as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வயல்கள் இல்லை இரும்பு தாது சுரங்கங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸை வந்து லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இயர் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சுரங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுப்பாங்க. எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம டிப்ளீஷன் மெத்தடில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, இந்த சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா வளங்களை வந்து நம்ம எடுக்கும் போது ஸோ அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வெறுமையாதல் முறை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளீஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர் டன்னுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டிப்ரிஷியேஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் தி அசெட் டிவைடட் மெட்டல் டு பி எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் தி அசெட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ 5 lakh. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 lakh. ஸோ அதுதான் இங்கே கொண்டு வரும். ஸோ டிப்ரிஷியேஷன் பர் டன் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா பர் டன்னுக்கு 5 rupees கால்குலேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம லெஜர் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ லெஜர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/1/2013 லீஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் 5 lakh. ஓகேங்களா? ஸோ அந்த இயர் எண்டில் 31/12/2013. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிப்ரிஷியேஷன். ஸோ பை டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சம்லேயே முன்னாடியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2013க்கு 5,000 டன் எடுத்திருக்காங்க. 2014ல் 20,000 டன் எடுத்திருக்காங்க. 15ல் 16,000 டன்ஸ் எடுத்திருக்காங்க. 16ல் வந்து பார்த்திங்கன்னா 21,000 டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2013 5,000 டன்ஸ். ஸோ பர் டன்னுக்கு எவ்வளோ ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 rupees. ஸோ 5,000 மல்டிப்ளை 5 25,000. ஓகேங்களா? ஸோ 5 lakh லெஸ் 25,000 பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,75,000. ஸோ இந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அதாவது 1/1/2014 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 4,75,000. ஸோ இந்த இயர் எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் அதாவது 31/12/2014. ஸோ இந்த இயர்க்கான டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பை டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி 2014ல் 20,000 டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 1 lakh மல்டிப்ளை அதாவது 20,000 மல்டிப்ளை பர் டென்க்கு வந்து 5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 lakh. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே கொண்டு வரும். 4,75,000லேருந்து 1 lakh நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 3,75,000. ஸோ இந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு மூவ் பண்ணுறோம். அதாவது 2015க்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 3,75,000. ஸோ அந்த இயரில் டிப்ரிஷியேஷன் ஸோ 16,000 டன்ஸ் கொடுத்துருக்காங்க மல்டிப்ளை 5. அப்போது பேலன்ஸ் டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 80,000 கிடைக்குது. ஸோ அந்த இயருக்கான பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,95,000. ஸோ இந்த வேல்யூவை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். புக்ஸில் கரெக்டாக வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயருக்கான டிப்ரிஷியேஷன் 21,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 21,000 மல்டிப்ளை 5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1,05,000 rupees கிடைக்குது. ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000. ஸோ 2,95,000 லெஸ் 1,05,000. ஸோ பேலன்ஸ் 1,90,000. ஓகேங்களா? ஸோ டன் பேசிஸ் பண்ணி ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டன் மல்டிப்ளை பர் டன்னுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா?